தீவிரவாதிகள் தாக்குதலை முறியடிக்கும் வகையில் ஆபரேஷன் ஆம்லா எனும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இது குறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். 2008ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் கடல் வழியாக மும்பையில் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதை அடுத்து தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் விதமாக ஆபரேஷன் ஆம்லா என்ற பாதுகாப்பு ஒத்திகையை நாடு முழுவதும் நடத்துவதற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. அதன்படி கடந்த ஜூன் மாதம் தமிழகத்தில் ஆபரேஷன் ஆம்லா பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவதற்கு அறிவிப்பு வெளியாகியது. 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடத்த இருந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான டார்னியர் விமானம் அன்றைய தினம் மாயமானதை அடுத்து அந்த பாதுகாப்பு ஒத்திகை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ஆபரேஷன் ஆம்லா பாதுகாப்பு ஒத்திகை இன்று தமிழகத்தில் உள்ள 13 கடலோர மாவட்டங்களையும் தொடங்கியுள்ளது. காலை 8 மணி முதல் 36 மணி நேரத்துக்கு இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 கடலோர மாவட்டங்களில் இந்த பாதுகாப்பு ஆபரேஷன் ஆம்லா ஒத்திகை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது தமிழ்நாடு காவல்துறை, கடலோர காவல்படை, இந்திய கடலோர காவல்படை, கடற்படை, விமானப்படை, மீன்வளத்துறை என 30 துறையைச் சேர்ந்த காவல்துறையினரும் அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக கடல் வழியில் தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் விதமாக தான் இந்த ஒத்திகை நடைபெறுகிறது. இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி இந்திய கடலோர காவல்படையின் அலுவலகத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய கடல் வழியாக யாரும் ஊடுருவர்கள் என்பதை தொலைநோக்கி வாயிலாக காவல்துறை கண்காணிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. சென்னை மாநகரை பொறுத்தளவு துறைமுகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள்லையும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்கள்லையும் காவல்துறை பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் இரவு முழுவதுமே வாகன தணிக்கையில் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னையில் முக்கிய இடங்களில் ஒரு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய நுழைவாயில்களில் போலீஸார் தீவிரமாக கண்காணித்து வர்றாங்க. 36 மணி நேரத்துக்கு இந்த பாதுகாப்பு ஆபரேஷன் ஆம்லா ஒத்திகை தமிழகத்தில் நடைபெறும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் செய்தியாளர் கோகுல். நாகை மாவட்டத்தில் உள்ள 181 கிலோமீட்டர் தூர கடற்பரப்பு பகுதியில் இன்று ஆபரேஷன் ஆம்லா பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை, வேதாரண்யம், கொள்ளிடம் முதல் கோடியக்கரை வரையிலான கடற்பகுதியில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 13 கடற்கரை ஓர சோதனை சாவடிகள், மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகள், சரக்கு கப்பல்கள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது.